பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாய் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அப்போ இங்க வெயில் என்று சொல்லுகிறது என்னன்னா, மனிதனால் தாங்கக்கூடாத சில சூழ்நிலைகள். ஒருவேளை வெயிலாக கூட இருக்கலாம், இருப்பினும் நமக்கெல்லாம் வெயிலை விட கொடுமை நிறைய விஷயம் இருக்கு. சுகம், சுகவீனம், பணப்பிரச்சனைகள், விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள், எதுவானாலும் தாங்க முடியல, என்னப்பா இவ்வளவு உஷ்ணமா இருக்கே என்று சொல்லுகிற ஒரு நிலையில கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஒதுங்கிக் கொள்ளுகிற இடமாய் இருக்கிறார். ஆக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒவ்வொன்றும் மலைகளை போல தெரியலாம். இந்த காரியம் எப்படி தாண்டும்? இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், அல்லது பலவீனம், சுகவீனம், எப்படி தாண்டுவோம்? ஒன்ன தெரிந்து கொள்ளுங்க, எப்படி தாண்டுவோம் நமக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நம்ம தொடங்கும் போது அவர் நம்மளை தூக்கி விட்டுருவார். நம்ம 5 அடி போகணும்னு நினைச்சா அவர் கையை நம்மளை 10 அடி கொண்டு போய் அங்க நிறுத்திடுவார். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் 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 என்று சொல்ல கற்றுக்கொண்டா அவர் முழுமையா நம்முடைய வாழ்க்கையில நின்று நம்மை சுமந்து தப்புவித்து நம்மை நடத்துகிற ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார்.